இப்போ ஆரம்பிக்க போறது நாட்டோட மிகப்பெரிய நிகழ்ச்சி ஆப்கி அதாலத் ரஜித் சர்மாவுடன். வணக்கம். ஆப்கி அதாலத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆப்கி அதாலத்துக்கு இன்னைக்கு வரப்போறது கிரிக்கெட் வேர்ல்டோட ஒரு ஷைனிங் ஸ்டார். அவர் 13 வருஷமா உலகம் பூரா நல்ல பேரை சம்பாதிச்சிருக்காரு. நம்ம எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணியிருக்காரு. அவர் எப்படிப்பட்ட பேட்ஸ்மேன்னா, அவர் மைதானத்தில் இறங்கினா உலகத்தோட மிகப்பெரிய பவுலர்ஸோட ஹார்ட் பீட்டு அதிகமாயிடும். அவரோட ரிதம்ல இருக்கும்போது அவருடைய பேட்டை வச்சு எந்த பாலை ஹிட் பண்றாரோ அது பவுண்டரிக்கு வெளியே தான் இருக்கும். ப்ளீஸ் வெல்கம் உலகத்தின் கிரிக்கெட்டோட வரலாறு எழுதுறவர் வீரேந்தர் சேவாக். இந்த கிளாப்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு ஆப்கி அதாலத்தில் நான் ஜட்ஜா அழைக்க போறது கிரிக்கெட் உலகத்தோட இன்னொரு மிகப்பெரிய ஸ்டார், டெஸ்ட் பிளேயர், செலக்டர், இப்ப கமெண்டேட்டராகவும் இருக்காரு, யஷ்பால் சர்மா. ஆப்கி அதாலத்தில் நாம வழக்க சுமத்துறதுக்கு முன்னாடி, கேள்விகளை கேட்கறதுக்கு முன்னாடி இன்றைய ஜட்ஜ் யஷ்பால் சர்மாவோட அனுமதியை கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய வழக்க ஆரம்பிக்கலாம். ஆப்கி அதாலத்தில் முதல் குற்றச்சாட்டு வீரேந்தர் சேவாக் மீது. ஆப்கி அதாலத்தில் வீரேந்தர் சேவாக் மேல உள்ள குற்றச்சாட்டு, இவர் ரொம்பவும் பிடிவாதக்காரர். உங்க அம்மா மூலமா தான் இந்த விஷயம் தெரிஞ்சது. நீங்க 2 வயசா இருக்கும்போது ரொம்பவே அழுவீங்களா? அப்புறம் கிரிக்கெட் பால் பேட்டை கொடுக்கற வரைக்கும் ஓயாம நீங்க அழுதுகிட்டே தான் இருப்பீங்களா? எனக்கு 2 வயசா இருக்கும்போது இப்படிலாம் பண்ணியிருப்பேனான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒருவேளை எங்க அம்மா அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா நான் கண்டிப்பா பண்ணியிருப்பேன். ஏன்னா ஒரு குழந்தை அழும்போது அந்த அழுகை எப்படி நிறுத்தணும்னு அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அதே ஒரு பொருளுக்காக அழுதா அப்ப நாம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பொருளை நம்ம கொடுத்துதான் ஆகணும். ஆப்வியஸ்லி எனக்கு ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் இருக்கு. அப்ப நான் ரொம்ப அழுதேன். எங்க அம்மா கூட நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ வழியில ஒரு கண்ணாடிக்காரர் அங்க ஸ்டாண்டில் இப்படி கண்ணாடியை மாட்டி வித்துக்கிட்டு இருப்பாங்க. அவரு வித்துக்கிட்டு இருக்காரு. நான் அந்த கண்ணாடிக்காக அழுதேன். அப்புறம் நான் வீட்டுக்கு வந்ததும் திரும்ப என்னோட சித்தப்பா என்னை கூட்டிட்டு போய் அந்த கண்ணாடி எனக்கு வாங்கி கொடுத்தாரு. நீங்க என்னோட சின்ன வயசு போட்டோஸ்லாம் பாத்தீங்கன்னா எல்லா போட்டோலையும் நான் கருப்பு கலர் கண்ணாடி போட்டிருப்பேன். அப்ப எனக்கு ஒரு 5-6 வயசு இருக்கும். அது எனக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்கு. ஆனா 2 வயசுல பேட் பாலுக்காக அழுதது எனக்கு ஞாபகத்தில் இல்ல. அம்மா சொல்லியிருந்தாங்கன்னா அது கண்டிப்பா உண்மையா தான் இருக்கும். உங்களோட அந்த பிடிவாத பழக்கம் இன்னும் உங்களை விட்டு போகல? இல்ல, அந்த பிடிவாதம் நல்லதா இருந்தா அது நாம ஏன் விடணும்? ஒருவேளை அந்த பிடிவாதம் நம்ம நாட்டுக்காக விளையாடணும்னு இருந்தா அது நல்ல பிடிவாதம் தானே? நான் சொல்றது சரிதானே? நல்ல பேட்டிங் பண்ணணும்னு இருக்கிறது அது ஒரு நல்ல பிடிவாதம். கெட்ட பிடிவாதமா இருந்தா அது வேஸ்ட் தான். ஆனா ஒரு நல்ல பிடிவாதம் அப்படின்னா நீங்களே சொல்லிடுங்க, இது நல்ல பிடிவாதமா கெட்ட பிடிவாதமான்னு. எல்லா கிரிக்கெட்டர்ஸும் உங்ககிட்ட சொல்லுவாங்க, உங்க ஸ்டைலை சரி பண்ணிக்கங்கன்னு, சில பால்களை விட்டுடுங்கன்னு, கொஞ்சம் கம்மியான ஷாட்டுகள் பிளே பண்ணு, ஃபீட்டை மூவ் பண்ணி ஆடு. ஆனா நீங்க எப்பவும் யாருடைய பேச்சும் கேட்கவே இல்லை. ஆனா சார் இது தேவையில்லாத பிடிவாதம் தான், வேஸ்டான விஷயங்கள். ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒருவேளை நான் கிரிக்கெட் விளையாடுனா இல்ல நான் என்ன கேம் விளையாடுறனோ, எதனால எனக்கு சக்சஸ் கிடைச்சதோ அதுதான் எனக்கு பெட்டர் ஐடியா. சோ மக்கள் அவங்களோட ஒப்பீனியன்ஸ் எனக்கு கொடுப்பாங்க, அவங்களோட கருத்துக்களை சொல்லுவாங்க. ஒரு நல்ல ஆட்டக்காரன் அவங்க சொல்ற கருத்துல இருந்து தேவையானதை எடுத்துப்பான், அதை அவனோட பேட்டிங்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவான். அது மூலமா நிறைய சக்சஸ் கூட வரலாம். அந்த மாதிரி எனக்கு நிறைய ஒப்பீனியன்ஸ் கிடைச்சது. ஆனா ஒரு நல்ல ஒப்பீனியன் கிடைச்சதுன்னா அது ஸ்ரீகாந்த் கவாஸ்கரோடது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ லெக் ஸ்டம்புக்கு வெளியே நிக்கிற, அப்புறம் பாலுக்கு ரொம்ப தூரம் ஆயிடுற, அதனால ஒரு சில வாட்டி நீ ஸ்டெம்ப் அவுட் கூட ஆயிடுறன்னு. சோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மிடில் ஆஃப்ல நிக்கணும்னு, பாலுக்கு கிட்ட இருந்தா நல்லா பேட்டிங் பண்ண முடியும், இன்னும் நிறைய ரன் எடுக்க முடியும்னு. நான் அப்படி பண்ண ஆரம்பிச்சதும் நிறைய ரன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். 150, 200, 6 முறை 200 அடிச்சிருக்கேன், 2 முறை 300 அடிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் எனக்கு ஒரு நல்ல ஒப்பீனியன்,
ஸ்ரீகாந்த் கிட்ட இருந்து கவாஸ்கர் அவங்க கிட்ட இருந்து கிடைச்சது. அப்புறம் நிறைய பேர் எனக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்க. பாலை இப்படி திருப்பு, பேட் எப்படி புடி அப்படின்னு. அதெல்லாம் வேஸ்ட். எனக்கு தெரியும் என்னோட பேட்டிங் எப்படி, அதோட டெக்னிக்ஸ் என்னன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு படத்துல சல்மான் கான் டயலாக் இப்படி வரும், அதாவது ஒரு தடவை நான் முடிவு பண்ணிட்டேன்னா அப்புறம் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். அந்த மாதிரி சேவாக் இந்த பவுலரை அடிச்சு விளையாடணும்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கப்புறம் அவர் பேச்சை அவரே கேட்க மாட்டார். பாருங்க, நான் என்ன நினைக்கிறேன்னா பால் பவுண்டரிக்கு போகணும். அப்புறம் பேட்ஸ்மேன்களான எங்களோட வேலை அதை அங்க கொண்டு போய் சேர்க்கறது. ஸோ என்னோட பேட்டிங்ல நான் அதை தான் பண்ணேன். ஸோ எனக்கு எப்பெல்லாம் 4-6 அடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதோ அந்த சான்ஸை நான் எப்பவுமே மிஸ் பண்ணதில்லை. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் புதுசா ஓப்பனர் ஆனப்போ எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. அது என்னன்னா ஃபாஸ்ட் பவுலிங், புது பால். அந்த பயத்தை போக்க நான் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சேன். எதுக்கு சொல்றேன்னா அந்த பயம் பவுலர்ஸ் கூட இருக்கட்டும் அப்படின்னு. பேட்ஸ்மேனுக்கு மட்டும் ஏன் அந்த பயம் இருக்கணும், பவுலர்ஸ்க்கும் அந்த பயம் இருக்கட்டும்னு நான் நினைச்சேன். அவ்வளவுதான். எக்ஸ்பர்ட் சொல்லுவாங்கல்ல, அதிகமாக அடிச்சு விளையாடுறது கூட சில ப்ராப்ளம்ஸ் தான் அப்படின்னு. அந்த 2003 மேட்ச் ஞாபகம் இருக்கா? நீங்க 195 ரீச் பண்ணிட்டீங்க. அப்ப டெண்டுல்கர் என்ன சொன்னாரு? ஆமா, அன்னைக்கு ஒரே நாள்ல நான் 195 ரன்ஸ் எடுத்தேன். ஒரு 6 அடிக்கலான்னு ட்ரை பண்ணி 200 ரீச் பண்ணாம நான் அவுட் ஆயிட்டேன். எங்களுக்கு அடுத்த சீரியஸ் பாகிஸ்தானோட. நான் சச்சின் டெண்டுல்கர் கூட பேட்டிங் பண்ணும்போது நான் 194 ரன்ஸ் எடுத்தப்போ அவர் எனக்கு ஞாபகப்படுத்தினாரு, லாஸ்ட் டைம் நீ 195 எடுத்தப்போ நாம டெஸ்ட் மேட்ச்ல தோத்துட்டோம், அதனால நீ கேர்ஃபுல்லா இரு, இந்த முறை நீ 194 அவுட் ஆகக்கூடாது அப்படின்னு. 200 250 எடுக்கணும் அப்படின்னு. அப்பதான் நம்ம நிறைய ரன்ஸ் எடுத்து மேட்ச் ஜெயிக்க முடியும்னு சொன்னாரு. நான் அவரோட பேச்சை கேட்டு 201 203 அப்படியே அடிச்சு நான் 294 எடுத்தப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், இப்ப நம்ம நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டோம், சோ நான் 6 அடிச்சு 300 ரன்னுக்கு கொண்டு போறேன்னு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு சில முறை ஒரு சிலர் சொல்றதை நம்ம கேட்டுதான் ஆகணும். அவங்க நம்ம நன்மைக்காக சொல்றாங்க. அந்த இடத்துல சச்சின் டெண்டுல்கர் என்னோட நன்மைக்காக சொன்னாரு, நான் 194 அவுட் ஆகக்கூடாதுன்னு. அதை கேட்டுதான் அந்த மேட்ச்ல நான் 300 ரன் வரைக்கும் எடுத்தேன். ஆனா பவுலர்ஸோட மனசுல ஒரு பயம் உருவாயிடுச்சு. சாதிக் முகமது, பாகிஸ்தானோட ஓபனர் பேட்ஸ்மேன், அவருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் பார்த்தேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சேவாக் மைதானத்தில் இறங்கினா ஏதோ ஒரு தீவிரவாதி வந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலா நான் இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் ஏற்கனவே கேட்டிருக்கேன். ஆனா இந்த தீவிரவாதிங்கிற சொல்ல நான் எப்பவுமே கேட்டதில்லை. டேஞ்சரஸ், டிஸ்ட்ரக்டிவ், படுபாவி இதெல்லாம் கேட்டிருக்கேன். ஆனா இந்த வார்த்தை இப்பதான் முறை கேட்கிறேன். அவரு உங்களோட பேட்டிங்கை பார்த்துருப்பாருல்ல? ஆமாமா, கண்டிப்பா. அவர் என்னால வெறுத்தும் போயிட்டாரு. எதுக்கு சொல்றேன்னா, பாகிஸ்தான் கூட என்னோட பேட்டிங்னு சொன்னா குறைஞ்சது நான் 90 to 100 ரன் கண்டிப்பா எடுத்திருப்பேன் டெஸ்ட் மேட்சஸ்ல. சோ அதனால கூட அவரு இந்த மாதிரி ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கலாம். நானும் கூட ஆசைப்பட்டேன். ஏன்னா 2006க்கு அப்புறம் ஹோம் சீரியஸ் அப்புறம் அவே சீரீஸ்லாம் ஏன் விளையாடல அப்படின்னு. நான் இன்னும் பாகிஸ்தான் கூட 2 சீரீஸ் விளையாண்டா 10,000 ரன் கூட எடுத்திருப்பேன். ஏன்னா இப்ப என்னோட ரன்ஸ் 8586. ஸோ அவங்க கூட இன்னொரு 2 சீரீஸ் விளையாண்டுருந்தா அப்படியே 400 இல்லை 500ன்னு ஒரு 1000 ரன் சேர்த்து எடுத்திருப்பேன். ஆனா ஷோயப் அக்தரை நீங்க தனியா அடிக்கல, டெண்டுல்கரையும் அடிக்க வச்சீங்க. பாத்தீங்கன்னா அங்க என்ன நடந்துச்சுன்னா, அவங்க ரவுண்ட் த விக்கெட் எனக்கு பவுன்சர் போட ஆரம்பிச்சாங்க. அடிக்கடி ஹூக் அடின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் என்னோட லைஃப்ல எப்பவுமே ஹூக்கோ இல்ல புல் ஷாட்டோ எப்பவுமே அடிச்சதே இல்ல, ஸ்ட்ரென்த் இல்ல. நான் அப்ப என்ன சொன்னேன்னா, சச்சின் நான் ஸ்ட்ரைக்ல இருந்தா அவர் ஸ்ட்ரைக் வரும்போது பவுன்சர் அடிக்கணும்னு. அவர் உங்களுக்கு அப்ப ஹூக் அடிச்சு காட்டுவாருன்னு. நெக்ஸ்ட் ஓவர்ல அவரோட ஸ்ட்ரைக் வந்தப்ப அவரு பவுன்சர் அடிச்சு காமிச்சாரு. சச்சின் ஹூக் அடிச்சாரு, அது 6 போச்சு. நான் அப்ப அவர்கிட்ட போய் சொன்னேன், உன்னோட ஆசை நிறைவேறிச்சு, அப்பா தான் புள்ள தான் அப்படின்னு. அவர் சிரிச்சாரு. அப்புறம் சௌரவ் கங்குலி சொல்றாரு, இங்கிலாந்துக்கு எதிராக 325 ரன்ஸ் எடுக்கணும்னு. அவர் மனசுல பயம் இருக்கு, இந்த டார்கெட்டை எப்படி ரீச் பண்ண போறோம்னு. அப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சேவாக் விசில் அடிச்சிட்டு இருந்தாரு. பாருங்க, நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒருவேளை நமக்கு நம்ம மேலே நம்பிக்கை இல்லைன்னா எப்படி மற்றவங்களை நம்ப முடியும்? ஸோ நான் ரொம்ப கான்ஃபிடண்டா இருந்தேன். எனக்கு முழு நம்பிக்கை இருந்துச்சு, இங்கிலாந்து மாதிரி ஒரு டீம் 325 அடிக்க முடியும்னா நம்மளால அதை விட அதிகமா அடிக்க முடியும்னு. ஏன்னா அப்ப நம்ம ஆட்டம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒன் டே மேட்ச் விளையாடணும். ஏன்னா இங்கிலாந்து விளையாடவே இல்லை. நான் என்ன சொன்னேன், இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் விளையாடி 325 ரன் எடுக்க முடியும்னா நம்ம ஜாலியா எடுத்துடலான்னு. அதனால நான் விசில் அடிச்சேன். ஆனா உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா? சார், அது பயம் எதுக்கு? பயங்கிறது, அதாவது பால் நம்ம மேல படுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஒருவேளை ஃபிளின்டாஃப் கோவப்பட்டாருன்னா, அவர் கோவப்பட்டா அவர் என்ன பாலால என் நெஞ்சிலேயே அடிக்க முடியும், இல்ல ஹெல்மெட்ல அடிக்கலாம். அந்த பயம் தான். ஆனா தோத்துருவாங்கிற பயம் இல்ல. ஏன்னா எங்களுக்கு தெரியும், இங்கிலாந்து இத்தனை வருஷமா நம்மள ஆண்டிருக்காங்க. இப்போ நமக்கு டைம் வந்திருக்கு அவங்கள ஆள்றதுக்கு.
ஸோ வெள்ளைக்காரங்க இத்தனை வருஷங்களா நம்மள ஆண்டுகிட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கான டைம் வரும்போது நாம அவங்கள ஆளணும்னு நினைச்சேன். நான் அவங்க ஸ்டைல் தான் ஃபாலோ பண்ணேன். அவங்க நம்மள அடிச்சு நம்மள ஆண்டாங்க. அதே மாதிரி நான் அவங்கள அடிச்சு ஆளணும்னு நினைச்சேன். அவ்வளவுதான். நீங்க ஒன் டே மேட்ச்ல 219 ரன்ஸ் எடுத்து அருமையா விளையாடுனீங்க. அது பிரமாதமான இன்னிங்ஸ். சுரேஷ் ரெய்னாவும் உங்க கூட ஆடினாரு. அவர் என்ன சொன்னார்னா, நான் பயந்து போயிருந்தேன், ஆனா சேவா கிஷோர் குமார் பாட்டை பாடிக்கிட்டு இருந்தாரு. பாருங்க சார், நான் பாட்டு பாடுறேன்னா நான் பாட்டு பாடுறதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு. எதுக்கு சொல்றேன்னா, ஏதாவது முக்கியமான வேலை செய்யும்போது நமக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வரும். அந்த நெகட்டிவ் தாட்ஸ்ல இருந்து நாம தப்பிச்சாகணும். ஏன்னா நெகட்டிவ் தாட்ஸ் தான் நம்ம அவுட் ஆயிடுவோம். அந்த காரணத்தினால தான் எனக்கு அவுட் ஆகாம இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம பாட்டு பாடணும்னா அந்த பாட்டோட வரிகள் தெரிஞ்சிருக்கணும், அதோட டியூன் தெரிஞ்சிருக்கணும், அந்த மெட்டு தெரிஞ்சிருக்கணும். இவ்வளவு விஷயங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டா நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அதனால நான் பாட்டு பாடிக்கிட்டே போவேன். அப்படி பாட்டு பாடிட்டு இருக்கும்போது பால் வந்தா ஆடியன்ஸ் கேட்கறாங்க, அந்த பாட்டை பாட முடியுமான்னு. என்னோட ஃபேவரட் பாட்டு கிஷோர் குமாரோடது. चला जाता हूँ किसी की धुन में धड़कते दिल के तराने लिए. நீங்க வேற ஒரு பாட்டு பாடுவீங்கன்னு நினைச்சேன். பத்திரமா இருங்க பாலர்ஸ். சார், நான் இந்த பாட்டு கூட பாடியிருக்கேன். ஏன்னா அந்த சமயத்துல அந்த பாட்டு வந்து ஹிட் ஆச்சு. எதுக்கு சொல்றேன்னா, ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ஹிட்டான பாட்டு மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ நான் அந்த பாட்டு ஓடும்போது அந்த டியூனை நான் ஞாபகப்படுத்திக்கிட்டேன். டியூனை ஞாபகப்படுத்தி வரிகளை ஞாபகப்படுத்தி பாடிக்கிட்டே போனேன். பாகிஸ்தான் பவுலர்ஸ் எல்லாம் பத்திரமா இருங்கன்னு பாடுனீங்களா? வெறும் பாகிஸ்தான் பிளேயர்ஸோட பேரை சொல்றது மட்டும் தப்பு. நான் எல்லா பிளேயர்ஸோட பேரையும் சொல்லணும். பத்திரமா இருங்க பவுலர்ஸ் அப்படின்னு. ஆமா, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு மெண்டிஸ் பாலை நீங்க எப்படி அடிச்சீங்கன்னு. ஸ்ரீலங்காவோட அந்த இன்னிங்ஸ், இந்தியன் பேட்ஸ்மேன் ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் அவுட் ஆகிட்டே இருந்தாங்க. 8 பேர் டபுள் டிஜிட் கூட தொடல. எனக்கு அந்த மேட்சோட ஒரு விஷயம் ஞாபகத்துல இருக்கு. 175ல ஒருத்தர் அவுட் ஆனாரு. அதாவது பாத்தீங்கன்னா கௌதம் கம்பீர் அவுட் ஆனாரு. அப்புறம் 184ல 4 பேர் அவுட் ஆனாங்க. அப்புறம் லக்ஷ்மன் பேட்டிங் வந்தாரு. சோ லக்ஷ்மன் வந்தப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், மேண்டிஸ் பால்ல நீ ஆடாத, நான் ஆடுறேன்னு சொன்னேன். அவர் ஏன்னு கேட்டாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், நீ ஏற்கனவே 4 வாட்டி அவுட் ஆயிட்ட, இப்ப 5வது வாட்டி அவுட் ஆக விரும்புறியான்னு. அதை கேட்டு அவரு ரொம்ப சிரிச்சிட்டாரு. அதுக்கு அவர் சொன்னாரு, இல்ல மேண்டிஸ் பால் எனக்கு பழகிடுச்சு, நானே ஆடுறேன்னு என்கிட்ட சொன்னாரு. ஆனா என்னாச்சு, 5வது வாட்டியும் அவுட் ஆயிட்டாரு. அப்புறம் 6வது வாட்டி அவுட் ஆனாரு. ஸோ மேண்டிஸ் பால் எப்படி ஆனோன்னு இது வரைக்குமே லக்ஷ்மனுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் அந்த நேரத்தில் நான் முயற்சி பண்ணேன். எங்களோட பார்ட்னர்ஷிப் நல்லா இருந்ததுனால மேண்டிஸோட பால்களை நான் தான் மேக்ஸிமம் விளாண்டேன். பட் மேண்டிஸ், நான் என்ன நினைக்கிறேன்னா, மேண்டிஸோட பால்ஸை நான் நல்லாவே ஹேண்டில் பண்ணேன். அவரோட கையிலேருந்து எப்படி டெலிவரி வரும் அப்படின்னு. ஏன்னா ஒரு பவுலர் எந்த பாலை போட போறான்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது ஆடுறது அவ்வளோ கஷ்டமா இருக்காது. ஆனால் பேட்ஸ்மேனுக்கு பவுலர் எந்த பாலை போட போறாருன்னு தெரியலன்னா அவருக்கு அது ரொம்ப கஷ்டமாயிடும். அவர் வெயிட் பண்ணுவாரு, திரும்பவும் வெயிட் பண்ணுவாரு, பால் அடிக்க முடியாதப்ப ரியாக்ட் பண்ணுவாரு, அப்புறம் லேட் ஆகும், அப்புறம் அவரு அவுட் ஆயிடுவாரு. ஆரம்ப நாட்களில் ஃபாஸ்ட் பவுலிங் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நீங்கள் டோட்டலாக அவுட் ஆயிட்டீங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சோயப் அக்தர் இருந்தாரு. ஆயிடுச்சு. அவரோட பால் எல்லாம் நல்லா அடிக்க ஆரம்பிச்சேன். அதாவது எனக்கு சான்ஸ் கிடைச்சப்போ அவருக்கு என்ன, அவர் என்ன ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அவுட் பண்ணாரு. அப்போ அதுக்கு அவரை பழி வாங்கி ஆகணும்ல. ஸோ நான் டீம்ல புதுசாக வந்தப்போ ஸ்பீட் பால்ஸை லைஃப்ல எப்பவுமே ஆடினதில்லை. ஏன்னா டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ஸ்பீட் பவுலர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. அதாவது 130, 135. ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம் சோயப் அக்தர் 140, 150ன்னு அவ்வளோ ஸ்பீட்ல பால் போட்டு என்ன அவுட் பண்ணிட்டாரு. நான் திரும்பி போனதுக்கு அப்புறம் ஒரு ஐடியா பண்ணேன். அதாவது ஃபாஸ்ட் பவுலிங் எப்படி ஆடுறது அப்படின்னு. ஒன்று, ஒரு ஃபாஸ்ட் பவுலரை கூட்டிட்டு வரணும் எப்படி ஆடுறதுன்னு. நான் விக்கெட்டை சின்னதாக்கணும். அதாவது ஒருத்தர் பவுலிங் போடும்போது ஒருத்தரை சின்ன விக்கெட்ல வச்சு, அதாவது 22 கஜத்தை நான் 16 கஜத்துக்கு மாத்திட்டேன். அப்போ அவங்களோட ஸ்பீடு இன்னும் இன்க்ரீஸ் ஆயிடும். 135, 140, அப்புறம் 150 ஆயிடும். அப்போ அவங்க ரியாக்ட் பண்றதுக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அப்போ என்னோட பேட்டிங் இம்ப்ரூவ் பண்ண நிறைய டைம் கிடைக்கும். அப்புறம் ஸ்பீட் பால்ஸ் ஆடுறது நமக்கு ரொம்ப பழகிடும். அந்த மாதிரி ஒரு ஐடியாவை நான் பண்ணேன். ரெண்டாவது ஒரு சூப்பர் ஐடியா பண்ணேன். சிமெண்ட் விக்கெட்ல நான் தண்ணி ஊற்றுவேன். அப்புறம் அந்த ஈரமான பிச்சில் நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஸோ பால் அதில் பட்டு ரொம்ப ஸ்பீடாக வரும். ஸோ அது நான் நல்லா விளையாடுறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ நான் இந்த மாதிரி நிறைய ஐடியாஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன். நீங்கள் பாகிஸ்தானில் முல்தான் இன்னிங்ஸில் 309 எடுத்தீங்க, ட்ரிபிள் செஞ்சுரி போட்டீங்க. அப்போ உங்களுக்கு அவ்வளோ தைரியம் எங்கேருந்து வந்துச்சு? விடாம உங்களை போட்டு அடின்னு அடிச்சிங்களே. சார், எனக்கு அந்த தைரியம் எங்கிருந்து வந்துச்சுன்னா, 100 ரன் எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் சச்சின் அப்போ பேட்டிங் பண்ண வந்தாரு. அப்போ நான் 2 4s வச்சப்போ அவர் என்ன சொன்னார்னா, இனிமே 4 அடிக்க வேணாம், இனிமே 4 அடிச்சின்னா நான் என் பேட்டை வச்சு உன்ன அடிப்பேன்னு.
ஸோ அப்போ நான் பயந்தேன், ஏன்னா டீமில் நான் புது பிளேயர் வேற. ஸோ அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா சச்சின் உண்மையிலேயே என்னை அடிச்சிட்டு வரோம் அப்படின்னு. அப்புறம் அதுவும் ஒரு நியூஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் 100லேருந்து நான் 294 295 வரைக்கும் எந்த ஃபோருமே அடிக்கல சார். ஸோ நான் ஆடிக்கிட்டே இருந்தேன், கேட்ச் எல்லாம் மிஸ் ஆகிட்டே இருந்தது. அப்புறம் விவிஎஸ் லக்ஷ்மணனோட ரெக்கார்டை நான் பிரேக் பண்ணேன் 281. அதுக்கப்புறம் எனக்கு 300 ரன் எடுக்கிறது ஈஸின்னு தோணுச்சு. அப்புறம் 294 95 கிட்ட வந்தப்ப சச்சின் சார்கிட்ட போய் சொன்னேன், இப்போ நான் 295 கிட்ட வந்துட்டேன், ஒருவேளை சக்லின் முஸ்தாக் பவுலிங் பண்ணா நான் 6 அடிச்சு 300 ரன் அடிப்பேன். ஸோ இப்போ நான் அவுட் ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா நான் 600 ரன் எடுத்துட்டேன். ஏன்னா அது அப்போ ஹிஸ்ட்ரியா மாறிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் 6 அடிச்சு 300 ரன் எடுத்துட்டேன். சச்சின் டெண்டுல்கர் எப்பவுமே உங்களுக்கு ஒரு கைடிங் ஃபோர்ஸா இருந்திருக்காரு. ஆமா, ஏன்னா நான் கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சதே சச்சின் சாரை பார்த்து தான். அதுதான் உண்மை. 92 வேர்ல்ட் கப்ல இருந்து தான் நான் கிரிக்கெட்டே பார்க்க ஆரம்பிச்சேன். அந்த நேரத்தில் டெண்டுல்கர் ஒரு அப்கமிங் பிளேயர், அவருக்கு ஒரு நல்ல பேர் இருந்துச்சு. அவர் டிவியில் ஆடிட்டு இருக்கதை பார்த்து அப்படியே நான் வெளியில காப்பி பண்ணி ஆடுவேன். அவர் ஸ்ட்ரைட் டிரைவ் எப்படி அடிப்பாரு, பேக்ஃபுட் பஞ்ச் எப்படி அடிப்பாரு, அவர் அடிக்கிற ஒவ்வொரு ஷாட்டையும் நான் காப்பி பண்ணி வச்சிருப்பேன். ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் நான் இந்தியாவுக்காக விளையாடினா இன்னொரு டெண்டுல்கர் வந்துட்டாருன்னு சொல்லணுங்கிறதுக்காக அப்படி நடக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதே மாதிரி மக்கள் என்ன அவர் கூட கம்பேர் பண்ணாங்க. பட் அப்ப நான் சின்ன பையன் அப்படி யோசிச்சேன். ஆனா நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் ரியலைஸ் பண்ணேன், டெண்டுல்கர் மாதிரி ஒருத்தர் மட்டும் தான் இருக்க முடியும், மத்தவங்க யாராலையும் முடியாது அப்படின்னு. அவரோட கேமை வேற யாராலையும் கொடுக்க முடியாதுன்னு. அப்போ நான் என்னோட கேமை நான் மாத்திக்கிட்டேன். பேர் சம்பாதிக்கிறதுக்காக என்னோட கேமை நான் மாத்தினேன். என்னோட பேட்டிங் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணேன். என்னோட ஷாட் எல்லாம் நான் மாத்தி ஆட ஆரம்பிச்சேன். என் கேமை நான் டெவலப் பண்ணேன். ஆனா அன்னைக்கு டெண்டுல்கர் இப்படி எழுதினப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சேவாக்? நிறைய ஷாட்ஸை நான் வீரேந்திர சேவாக்கிட்டேருந்து ஆட கத்துக்கிட்டேன்னு சொன்னாரு சார். இது நான் முதல் முறையா உங்க வாயால தான் கேட்கிறேன். டெண்டுல்கர் சொல்லும் போதோ இல்ல ஆர்டிக்கல்லையோ நான் படிச்சது இல்ல. ஒருவேளை அவர் அப்படி சொல்லியிருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே நான் ரொம்ப கொடுத்து வச்சவனா இருப்பேன். அவருடைய பெருந்தன்மையை காட்டுறாரு. அவர் வாயால் அப்படி சொன்னது உண்மையிலேயே பெரிய விஷயம். ஆனா அவர் சொன்ன மாதிரி எந்த ஷாட்டும் கிடையாது. அவரால் விளையாட முடியாத ஷாட்டே கிடையாது. ஏன்னா நான் தான் அப்பர் கட் விளையாடுறத அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஆப்பனண்டா நான் பேட்டிங் பண்ண போனப்போ 60க்கு 4 பேர் அவுட். சச்சின் சார் உள்ள ஆடிக்கிட்டு இருந்தாரு. அந்த 60ல 40 அவர் எடுத்தது. நான் போன உடனே அவர் என்ன கேட்ட கேள்வி அதுதான், என்ன வயிற்றுல கிச்சு கிச்சு மூட்ட மாதிரி இருக்க? அப்ப நான் லைட்டா சிரிச்சுக்கிட்டே ஆமா பயமா இருக்குன்னு சொன்னேன். அப்படிலாம் எதுவும் ஆகாது, மிஞ்சி போனா நீ அவுட் ஆவ அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாரு. நான் முதல்ல இறங்கின உடனே ஸ்ட்ரைக் அடிச்சு 1 ரன் எடுத்தேன். அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, உன்னை அவுட் பண்றதுக்கு பவுன்சர்ஸ்லாம் ட்ரை பண்ணுவாங்கன்னு. அதனால நான் எப்படி ஷாட் அடிக்கிறனோ அந்த ஸ்லிப்புக்கு மேல அதே மாதிரி நீயும் ட்ரை பண்ணுன்னு சொன்னாரு. இப்படி அடிச்சா அவனுக்கு பவுண்டரிஸ் கிடைக்கும்னாரு. எனக்கு 2-3 ஷாட் வேற அடிச்சு காமிச்சாரு. என்னோட டர்ன் வந்தப்ப நானும் அப்படி ட்ரை பண்ணேன். ஒர்க் அவுட் ஆச்சு. அப்படியே மெதுவா நாங்க அடிக்க ஆரம்பிச்சோம். 300 ரன் நாங்க பார்ட்னர்ஷிப்ல எடுத்தோம். அவர் 150 அடிச்சாரு, நான் 100 எடுத்தேன். மைதானத்துல சச்சின் டெண்டுல்கரை விட பெரிய பிளேயர் யாருமே இல்லை. அவர் கூட இருக்கிற பிளேயர்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுவாரு. ஆனா நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, பெவிலியனுக்கு போகும்போது அந்த ரூமுக்குள்ள அவரை விட பெரிய சேட்டக்காரர் யாருமே இல்லைன்னு. 1989ல இருந்து அவர் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காரு. கபில் தேவ், கவாஸ்கர், அப்புறம் அசாருதீன், இந்த மாதிரி பெரிய பெரிய ஜாம்பவான்களோட அவர் விளையாடி இருக்காரு. ஆனா நாங்க போகும்போது அவர் எங்களோட சேர்ந்து எங்களை மாதிரி ஆயிட்டாரு. அவங்களோட ஆடும்போது அவங்கள மாதிரி இருப்பாரு. சோ அவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எந்த பிளேயர் வந்தாலும் சரி அவங்கள மாதிரி பேச ஆரம்பிச்சு அவங்கள கம்ஃபர்டபுளா வச்சுப்பாரு. டீம்ல எல்லாரு கூட சேர்ந்து அவர் விளையாடுவாரு. அவருக்கு நல்லாவே தெரியும் யாருக்கும் அவர் கூட போய் விளையாடுறதுக்கு தைரியம் இல்ல, அவர் கூட நின்று பேசுறதுக்கு தைரியம் இல்லைன்னு. அதனால அவரே வந்து எங்களோட பேசி ஜாலியா இருப்பாரு. ட்ரெஸ்ஸிங் ரூம்ல நிறைய சேட்டை பண்ணுவாரு, கலாட்டா பண்ணுவாரு, எங்களை கிண்டல் பண்ணுவாரு, நிறைய ஜோக் சொல்லுவாரு. அதெல்லாம் அவருடைய பெருந்தன்மையை காட்டுது. அவ்வளோ பெரிய பிளேயரா இருந்தும் எங்களை மாதிரி ஆட்களோட அவர் சகஜமா பழகுவாரு. எங்களை கம்ஃபர்டபுளா வச்சுப்பாரு, எங்களை கைட் பண்ணுவாரு. ஒரு இன்டர்நேஷனல் கேமை பத்தி எங்களுக்கு புரிய வைப்பாரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஷேர் பண்ணுவாரு. நம்மள எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, நிறைய ரன்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு நமக்கு புரிய வைப்பாரு. அந்த மாதிரி நாங்க நிறைய கத்துக்கிட்டோம். அதாவது அவர்கிட்ட அதிகமா கத்துக்கிட்டது என்னன்னா, கிரிக்கெட் மைதானத்துக்குள்ள நாம எப்படி இருக்கோன்றது வேற, அதே கிரிக்கெட்டுக்கு வெளியே என்ன பண்றோம், நம்மள எப்படி ஹேண்டில் பண்றோம், பப்ளிக் கிட்ட எப்படி பிஹேவ் பண்றோம், மத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்தா அந்த மரியாதை நமக்கு எப்படி டபுளா கிடைக்கும் அப்படிங்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் நாங்க நிறைய கத்துக்கிட்டோம். எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துல இருக்கு. 2003 வேர்ல்ட் கப்ல நாங்க டர்பன்ல ஒரு பஸ்ல இருந்து நாங்க இறங்கணும். பஸ்ல இருந்து இறங்க உடனே அங்க செக்யூரிட்டிஸ் எல்லாம் நின்னாங்க. அந்த செக்யூரிட்டிஸ்க்கு பின்னாடி ஒரு பையன் வீல் சேர்ல உட்கார்ந்திருந்தான். சோ எங்க எல்லாருக்கும் முன்னாடி அவர் தான் இருந்தாரு. சோ அவர் இறங்கி போய் அந்த பையன் கிட்ட போய் ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்து போட்டோ எடுத்துக்கிட்டாரு. ஆனா நாங்க எல்லாரும் அங்க நிக்காம பெரிய இவனுங்க மாதிரி அப்படியே போயிட்டே இருந்தோம். அந்த பையனை கிராஸ் பண்ணி போயிட்டோம். இதெல்லாம் அவருடைய பெருந்தன்மை. அவர் அந்த பையனை பத்தி யோசிச்சிருக்காரு. அந்த பையன்கிட்ட போய் போட்டோ எடுத்தாரு, ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்தாரு. ஆனா நாங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாட்டு பாடுறது, விசில் அடிக்கிறதுன்னு ஜாலியா மேட்ச் ஆட உள்ள போயிட்டோம். சோ இதுவே சொல்லுது அவர் எவ்வளவு நல்ல மனுஷன்னு, அவரு மத்தவங்கள பத்தி எந்த அளவுக்கு யோசிப்பாருன்னு.
நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா ஒரு நல்ல கிரிக்கெட் பிளேயர் மட்டும் இல்ல, ஒரு நல்ல மனிதனும் கூடன்னு. எவ்வளவு திறமையான கிரிக்கெட்டரோ அவ்வளவு நல்ல மனுஷன். அதை விட ரொம்ப அதிகம். அவரை நம்ம எந்த அளவுக்கு சூப்பரான கிரிக்கெட் பிளேயர்னு சொல்றோமோ அதை விட ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். அப்புறம் வீரேந்தர் சேவாக் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல எப்படி இருப்பாரு? என்னை பத்தி நானே எப்படி பாராட்டிக்க முடியும்? வேற ஒரு கிரிக்கெட்டர் வந்து இங்க உட்காரும் போது அவர்கிட்ட என்ன பத்தி இந்த கேள்வியை கேளுங்க. நான் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல எப்படி இருப்பேன்னு, அவர் என்ன பண்ணுவாருன்னு. ஏன்னா நான் மேட்ச் பார்க்கும்போது என்னுடைய கண்ணோட்டமே வேறையா இருக்கும். அப்புறம் மத்தவங்க பார்க்கும்போது அவங்களுடைய கண்ணோட்டம் வேறையா இருக்கும். அவர் இந்த பால்ல 4 அடிச்சுக்கலாம் நான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன், ஆனா மிஸ் ஆயிருக்கும். இந்த பால்ல அவர் 6 அடிச்சிருக்கலாம், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டாருன்னு நினைப்பேன். நம்ம வேகமா ரன் எடுத்திருக்க முடியும், ஆனா முடியல. நான் மேட்ச் பார்க்கும்போது இப்படிதான் நான் பார்ப்பேன். ஆனா மத்தவங்க பார்க்கும்போது அடடா நம்ம இந்த பால்ல தப்பிச்சிருக்கலாம், இதை தடுத்திருக்கலாம், இதை விட்டுருக்கலாம். அவங்களோட கண்ணோட்டத்துல பார்ப்பாங்க. அதாவது இப்போ டெண்டுல்கர் சாரை பாத்தீங்கன்னா தமாஷ் பண்ணுவாரு, நாங்களும் அவர் கூட சீக்கிரமாவே ஒட்டிக்கிட்டோம். நாங்களும் தமாஷ் பண்ணுவோம், அவரை கிண்டல் பண்ணுவோம், அவரு எங்களை கிண்டல் பண்ணுவாரு. சோ நம்ம அந்த சூழ்நிலையை கொஞ்சம் மாத்தணும்னா கொஞ்சம் கேலி கிண்டல்லாம் இருந்தா தான் நல்லா இருக்கும். ஏன்னா எங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கும். ஃபீல்டுக்குள்ள போய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், அப்புறம் ரன் எடுக்கணும், விக்கெட்டை காப்பாற்றணும். ஒரு பக்கம் மக்கள் சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் மீடியா. சோ ட்ரெஸ்ஸிங் ரூம்ல தான் நாங்க ஃப்ரீயா இருக்க முடியும். அங்க நடக்கிறது நடக்கத்தான் போகுது. இப்போ உங்களை பத்தி ட்ரெஸ்ஸிங் ரூம்ல என்ன சொல்லுவாங்கங்கிறத நான் சொல்றேன் சார். நல்ல விதமா தானே சொல்ல போறீங்க. கூட விளையாடுறவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க எந்த அளவுக்கு அருமையா பேட்டிங் பண்ணுவீங்களோ, மைதானத்தில் எந்த அளவுக்கு பயங்கரமா தெரிவீங்களோ, அதே அளவுக்கு வீரேந்தர் சேவாக் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ரொம்ப நல்ல மனுஷன். வாவ், உங்களுக்கு யாரோ சரியா தான் சொல்லியிருக்காங்க. ஆனா எங்கிட்ட உங்க சேட்டைகள் கலாட்டாக்கள் பத்தின கேள்விகள் நிறையவே இருக்கு. நாம ஒரு பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்ல வீரேந்தர் சேவாக் மீது குற்றச்சாட்டுகளும் கேள்விகளும் தொடரும். 12-13 வருஷமா விளையாண்டுட்டு இருக்கிற ஒரு பிளேயர் ஃபேர்வெலுக்கு ஒரு மேட்சை டிசர்வ் பண்ண மாட்டாராம். ஒருவேளை ஓகேனா அவர்கிட்ட பேசியிருக்க முடியும். மேபி நெக்ஸ்ட் மேட்ச்ல அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம். ஸோ அவர் விளையாடிட்டு நல்லா ஹாப்பியா ரிட்டையர். வெல்கம் பேக். இன்னைக்கு ஆப்கி அதாலத்ல நாம வழக்க தொடர்ந்துட்டு இருக்கிறது, கேள்விகள் கேட்கறது. உலகத்தின் மிக சிறந்த பேட்ஸ்மேன் வீரேந்தர் சேவாக் கிட்ட ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல வீரேந்தர் சேவாக் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவர் தன்னுடைய ஃபேன்ஸோட மனசை உடைச்சிட்டாரு. இன்னைக்கு சேவாக் சன்னியாசத்தை எடுத்துக்கிட்டாரோ, இந்தியன் டீம் சவுத் ஆப்பிரிக்காவில் தோக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, சேவாக் இருந்தால் அவங்கள பின்னி எடுத்திருப்பாருங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, சேவாக் டீம்ல இருந்திருந்தா டிவிலியர்ஸ்க்கு பதில் கொடுத்துருப்பாருன்னு. ஆனா திடீர்னு நீங்க ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி மக்களோட மனசை உடைச்சிட்டீங்க. இல்ல சார், நான் என்னோட ஃபேன்ஸை ரொம்ப சந்தோஷப்படுத்தியும் இருக்கேன். என்னோட இன்னிங்ஸால, ஃபோர்ஸால, சிக்ஸால. ஆனா எனக்கு 30 வயசு ஆகும்போதே நான் முடிவு பண்ணிட்டேன், 37 வயசுல நான் ரிட்டையர் ஆயிடுவேன்னு. ஒருவேளை செலக்டர்ஸ் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருந்தா, அவங்க என்ன டிராப் பண்ணாங்க, ஒருவேளை என்கிட்ட பேசியிருந்தா, உங்களை நாங்க டிராப் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தா நான் உங்ககிட்ட பேசியிருந்திருப்பேன். அது ஆஸ்திரேலியா சீரீஸ் லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் டெல்லியில. சோ நான் டெல்லி மேட்ச் விளையாடிட்டு அப்புறம் ரிட்டையர் ஆயிருப்பேன். ஆனா அவங்க அப்படி செய்யல, எனக்கு அதுல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல. அப்புறம் ஒரு சைட்ல நான் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது ரிட்டையர் ஆயிட்டாங்கிற வருத்தம் கூட எனக்கு இருந்திருக்கும். பட் என்ன மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் லைஃப்ல இதுவும் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். அவங்க விளையாடிட்டு இருக்கும்போது எப்ப விடணும்னு ரியலைஸ் பண்ண முடியாது. ஆனா டிராப் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க யோசிப்பாங்க. ஆனா நான் டிசைட் பண்ணிட்டேன், எனக்கு 37 வயசு வரும்போது இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கு பாய் பாய் சொல்லிடுவேன்னு, அப்புறம் IPL மேட்சுக்கு பாய் பாய் சொல்லிடுவேன்னு. சோ 20th அக்டோபர் எனக்கு 37 வயசு வந்ததும் அன்னைக்கு கிரிக்கெட்டுக்கு பாய் பாய் சொல்லிட்டேன். ஆனா நீங்க இந்தியன் டீம் தோக்கிறத பார்த்தப்போ, ஒவ்வொரு பேட்ஸ்மேனா அவுட் ஆகிறத பார்த்தப்போ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இல்லையா? அடடா, நம்ம இருந்திருந்தா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாமேன்னு. இல்ல சார், நானும் நிறைய வாட்டி அவுட் ஆயிருக்கேன். நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை, ஆடியன்ஸை நிறைய முறை டிசப்பாயிண்ட் பண்ணிருப்பேன். அவங்க ஆர்வமா என் பேட்டிங் பார்க்க வந்தப்போ 1 ரன் 2 ரன் 10 ரன் அவுட் ஆயிருப்பேன். இது கிரிக்கெட் லைஃப்ல ஒரு மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற கிரிக்கெட் பிளேயர்ஸ் பஜனை தான் பாடுறாங்க அப்படின்னு. பாலன் ஹாரே குஞ்சன் குஞ்சன் பஜாரே, நீங்க எல்லாமே எங்களுக்கு வேற யாருன்னு, கடவுள் மட்டும்தான் முதலாளின்னு. சார் அப்படிலாம் இல்ல, இது பாட்டு, கடவுள் பேரை கண்டிப்பா சொல்லிதானே ஆகணும். ஆனா ஜோக்ஸ் அப்பார்ட், இத சொல்லிதானே ஆகணும். நம்ம டீம் நல்லா தானே இருக்கு, நம்ம டீமுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தாகணும். ஒரு பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்ல குற்றச்சாட்டுகளும் வழக்கும் வீரேந்தர் சேவாக் மீது தொடரும். 6th July 2012 மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. ஆமா. அப்ப நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா, தோனியோட கேப்டன்சினால மட்டும் நாங்க ஜெயிக்கல, எங்க டீம் ஸ்ட்ராங்கா இருந்தது, அதனால ஜெயிச்சோம். இல்ல சார், நான் தோனி பத்தி தப்பாவே பேசல. எல்லா கிரெடிட்டையும் கேப்டனுக்கே கொடுக்காதீங்கன்னு தான் சொன்னேன், டீமுக்கும் கொடுங்கன்னு தான் சொன்னேன். கேப்டனுக்கு கொஞ்சம் அதிகமான கிரெடிட் கிடைக்கும்ல. அப்ப தோத்தாலும் அந்த பழி அவங்க மேலதான் விழுந்தாகணும்.
வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கு நம்மளோட விருந்தாளி உலகத்தின் அதிபயங்கரமான பேட்ஸ்மேன் வீரேந்தர் சேவாக். ஆப்கி அதாலத்தில் அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்தில் வீரேந்தர் சேவாக் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவரு எல்லாரு கூடயும் மோதிக்கிட்டே இருப்பாரு. சேவாக், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா உங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லைன்றனால தான் உங்களை டிராப் பண்ணிட்டாங்கன்னு செலக்டர்ஸ் அப்படிதான் நினைச்சிருப்பாங்கன்னு. ஆனால் சௌரவ் கங்குலி அப்படி நினைக்கல. ஆனால் சௌரவ் கங்குலியோட அறிக்கையை நான் பார்த்தேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தோனி தான் அவரை டீமை விட்டு வெளியே அனுப்பினார்னு. சார், தோனி அப்படி பண்ணிருப்பார்னு எனக்கு நிஜமா தோணல. அது அப்படி நடந்திருக்காது. ஏன்னா அவரு மனசார ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். எங்க சீனியர் பிளேயர்ஸ் எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாரு. அப்புறம் சீனியர் பிளேயர்ஸோட இம்பார்ட்டன்ஸும் அவருக்கு நல்லா தெரியும். அவர் புதுசா கேப்டன் ஆனப்போ அவர் டீம்ல நிறைய சீனியர் பிளேயர்ஸ் விளையாடினாங்க. அவரு கைடன்ஸ் கொடுத்தாரு. அவங்க எப்படி விளையாடணும்னு நிறைய ஐடியா சஜஷன்ஸ்லாம் கொடுத்தாரு. அவரோட கேப்டன்ஷிப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணப்போ நல்ல ரிசல்ட் வந்துச்சு. நாங்க நிறைய ஒன் டே டெஸ்ட் மேட்ச் எல்லாம் ஜெயிச்சோம். சோ அதனால இதெல்லாம் உண்மைன்னு எனக்கு தோணல. இதெல்லாம் வெளியில மீடியாவோட வேலை தான். தோனிக்கும் ஷேவாக்கும் சண்டை நடக்குது அப்படின்னு. ஷேவாக்கும் தோனிக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, அவங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறது இல்ல, பேசிக்கிறது இல்ல அப்படின்னு. நீங்க ஒரே டீம்ல இருந்துகிட்டு நிறைய மேட்ச் விளையாடிட்டு இருக்கும்போது டீமுக்குள்ள பிளேயர்ஸ்குள்ள சண்டைங்கிறது எனக்கு சரியா படல. இதெல்லாம் சும்மா பேச்சுக்கு தான். அப்படி இருந்திருந்தா நான் எப்பவோ டிராப் ஆயிருப்பேன். ஒருவேளை நான் தோனி கூட சண்டை போட்டா, இல்ல அவர் என் கூட சண்டை போட்டா, சோ அப்ப இந்த ஸ்டேட்மென்ட் ரொம்ப தப்பானது. நியூஸ் ஏஜென்சி கிட்ட என்ன சொன்னாருன்னா, அப்புறம் அவர் என்ன சொன்னாருன்னு முழுசா நான் சொல்லிடுறேனே. ஒருவேளை கேப்டன் ஒரு பிளேயரை டீம்ல வச்சுக்க விரும்பினா, செலக்டர் கேப்டனுக்கு அகைன்ஸ்டா போய் அந்த பிளேயரை டிராப் பண்ண முடியாது. ஒருவேளை அந்த கேப்டன் யாரையாவது டிராப் பண்ண விரும்பினார்னா அப்போ செலக்டர்ஸ் அவரை தடுக்க மாட்டாங்க. அப்படியே அவர் இன்னொன்னு சொல்லியிருக்காரு, தோனியோட ஃபார்மும் சரியில்லை, அப்படி இருந்தும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்க முடியும்னா அப்புறம் ஏன் சேவாகுக்கு கொடுக்காம இருக்காங்க? சார், இங்க பாருங்க, நான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன், கிரைட்டீரியாங்கிறது இருந்தாகணும். ஒரு பிளேயர் 4 மேட்சுக்கு அப்புறம் டிராப் ஆகுறாருன்னா யார் வேணாலும் டிராப் ஆகலாம். அவர் கேப்டனோ சீனியரோ ஜூனியரோ, இத செலக்டர்ஸ் தான் டிசைட் பண்ணி ஆகணும். அவங்க என்ன கிரைட்டீரியா செட் பண்ணாங்க, இல்ல கேப்டனோட முடிவு என்ன. தோனி சொன்னதுனால தான் உங்களை டிராப் பண்ணிருக்காங்க. இல்ல, அது செலக்டரோட கால். அதுல கேப்டனோட ரோல்னு எதுவுமே இல்ல. இப்ப கூட எனக்கு அந்த டவுட்டே கிடையாது. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு டைம்ல சௌரவ் கங்குலியும் கேப்டனா இருந்திருக்காரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்றாரு. யாரையாவது டிராப் பண்ணணும்னா அதை செலக்டர்ஸ் தான் பண்ணணும். யாரையாவது டிராப் பண்ணணும்னா அவங்க பண்ணிடுவாங்க. யாரையாவது பிக் பண்ணனாலும் செலக்டர் கிட்ட சொல்லி தான் அவங்க அதை பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீனியாரிட்டியே சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 கேப்டன் வந்தாங்க. ஒருத்தர் ராகுல் டிராவிட், அப்புறம் இன்னொருத்தர் அனில் கும்ப்ளே. ஒருவேளை அவங்க அந்த ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. யார் நல்லா ஆடுறாங்களோ அவங்க தான் விளையாடுவாங்க, யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்க தான் இருப்பாங்கன்னு. பெர்ஃபார்ம் பண்ணாதவங்க ஆட மாட்டாங்க. ஒரு காலம் எழுதினாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டோனியை கேப்டன் ஆக்கினதுக்கு அப்புறம் தான் டோனிக்கும் சேவாக்கும் மோதல் ஏற்பட்டுச்சுன்னு. ஏன்னா சேவாக் கேப்டனாக விரும்பினாரு, அவரை விட்டுட்டு தோனியை கேப்டன் ஆக்கினதுனால மோதல் ஏற்பட்டுச்சு. சார், தோனி இந்த கூண்டில் உட்காரும்போது அவரே சொல்லுவாரு, உண்மையிலேயே அந்த மாதிரி மோதல் ஏதாவது இருந்துச்சான்னு. அவர் ஃபர்ஸ்ட் டைம் கேப்டன் ஆனப்போ நாங்க 2007 வேர்ல்டு கப் ஜெயிச்சு ஒன்னா விளையாண்டோம். என்னோட எக்ஸ்பீரியன்சஸை, என்னோட ஐடியாஸை நான் அவர்கிட்ட சொல்லுவேன். அதை கேட்கறதும் கேட்காதும் ஒரு கேப்டனோட இஷ்டம். அப்புறம் நான் கேப்டன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்றதெல்லாம் இது தவறான விஷயம். அப்புறம் MS தோனி கேப்டன் ஆனாரு. நான் அவருக்கு கீழே T20 விளையாடினேன். அந்த வேர்ல்டு கப் நாங்க ஜெயிச்சோம். அதுக்கப்புறம் நான் ஒன் டே அப்புறம் டெஸ்ட் மேட்சுக்குலாம் நான் செலக்ட் ஆனேன். நான் செலக்டர் கிட்ட தெளிவா சொல்லிட்டேன், ஸ்ரீகாந்த் சார் தான் சேர்மேன், நீங்க அவர்கிட்ட கேட்கலாம். நான் அவர்கிட்ட எனக்கு கேப்டன் ஆகிறதுல விருப்பமே இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டேன். அதாவது பாத்தீங்கன்னா நான் டீமோட வைஸ் கேப்டன் கூட ஆக விரும்பலன்னு சொல்லிட்டேன். நான் வைஸ் கேப்டனோ இல்லையோ என்னோட ஐடியாஸை நான் கேப்டன் கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வைஸ் கேப்டன் யாரா இருந்தாலும் சரி. ஏன்னா என்னோட வேலை நம்ம டீம் ஜெயிக்கணும். அதுக்கு என்னென்னலாம் யோசனை தோணுதோ அதை சொல்லணும். அந்த ஐடியாஸை நான் கேப்டன் கிட்ட சொல்லுவேன். அதை அவர் கேட்கிறாரோ இல்லையோ அது அவருடைய விஷயம். இதுக்கு சாட்சி ஸ்ரீகாந்த் சார், அப்புறம் MS தோனி. ஏன்னா நான் அவங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நீங்க மீட்டிங் போனா தயவு செஞ்சு யாரையாவது வைஸ் கேப்டன் ஆக்குங்க, எனக்கு வைஸ் கேப்டன் ஆகுறதுல விருப்பமே இல்லை அப்படின்னு. நீங்க எப்போது தோனியை பாக்குறப்ப இதை நீங்க கேட்கலாம். அந்த நேரத்துல கேப்டன் ஆகணுங்கிற எண்ணமே எனக்கு இல்ல. எல்லா விஷயங்களையும் கண்டிப்பா கேளுங்க. நான் எதுவாக இருந்தாலும் ஓப்பனா சொல்றேன். சரி, நானும் உங்ககிட்ட ஓப்பனா கேட்கிறேன். நீங்க தோனி கூட எந்த மோதலும் இல்லைன்னு சொல்றீங்க. 6th July 2012 வேர்ல்ட் கப் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா, நாங்க தோனியோட கேப்டன்சினால மட்டும் ஜெயிக்கல, எங்க டீம் ஸ்ட்ராங்கா இருந்தது, அதனால ஜெயிச்சோம். நான் தப்பா என்ன சொன்னேன்? நீங்க இங்க எவ்வளவு ஆடியன்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கிட்டையும் கேளுங்க, 2011 வேர்ல்டு கப் வெறும் எங்க டீமோட கேப்டனால ஜெயிச்சமா, இல்ல அப்ப விளையாடுன டீமால ஜெயிச்சமா?
சார் என்னோட ஸ்டேட்மெண்ட் தப்பு இல்ல. அத பாத்தீங்கன்னா அது தப்பான விதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதான் நான் சொல்ல வரேன். தோனி மேல கருணை காட்டுறீங்கன்னு. கரெக்டா? இல்ல சார், நான் தோனி மேல கருணை காட்டல. நான் சொல்ல வந்தது இதுதான். மொத்த கிரெடிட்டையும் கேப்டனுக்கு மட்டும் கொடுக்காதீங்க, டீமுக்கும் கொடுங்க அப்படின்னு. ரெக்கார்ட் எடுத்து பார்த்தா தோனி தி பெஸ்ட் கேப்டன். அவர் எல்லாத்துலயும் சௌரவ் கங்குலி பீட் பண்ணிருக்காரு. டெஸ்ட் வின்னா இருக்கட்டும், ஒன் டே வின்னா இருக்கட்டும், T20 வின்னா இருக்கட்டும், வேர்ல்டு கப் வின்னா இருக்கட்டும், T20 மேட்ச் 2 வேர்ல்டு கப் ஆகட்டும், 50 ஓவர் வேர்ல்டு கப், அதெல்லாம் யாராலையும் மறுக்கவே முடியாது. ஆனா ஒருத்தருக்கு மட்டும் கிரெடிட் கொடுக்கறது நல்ல விஷயமே இல்லைல்ல. சோ அந்த டீம்ல விளையாடுற மத்த 10 பேருக்கும் அந்த வெற்றியை நீங்க பகிர்ந்து கொடுத்தாகணும்ல. சோ அதை மீன் பண்ணி தான் நான் சொன்னேன். பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 175 ரன்ஸ் எடுத்தேன். MS தோனி லாஸ்ட் மேட்ச்ல 95 ரன் எடுத்தாரு. அதுக்கு நடுவுல சில மேட்ச்ல நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன், சில மேட்ச்ல அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. சோ இதெல்லாம் வச்சுதான் நான் சொன்னேன் ஒரு பிளேயருக்கு மட்டும் கிரெடிட் கொடுக்காதீங்கன்னு. கௌதம் கம்பீர் நல்லா ரன் எடுத்தாரு, யுவராஜ் சிங் மேன் ஆஃப் த சீரீஸ். நாளைக்கு யாராவது ஒருத்தர் யுவராஜ்னால தான் நாங்க வேர்ல்டு கப் ஜெயிச்சோம்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? அந்த டீம்ல அவரோட கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்கு, அவ்வளவுதான். அவர் மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் கூட வாங்கினாரு. கொஞ்சம் அதிகமா கிரெடிட் கிடைக்கணும்ல. அப்ப தோத்தாலும் அந்த பழி முழுமையா அவர் மேல தானே போய் சேரணும். சார் இப்படி பாருங்களேன், இன்னைக்கு ஒருவேளை இந்தியன் டீம் ஏதாவது மேட்ச்ல தோத்துச்சுன்னா இப்ப பாத்தீங்கன்னா விராட் கோலியை கொஸ்டின் பண்ணுவாங்களா இல்ல வேற பிளேயரை கொஸ்டின் பண்ணுவாங்களா? அந்த பிளேமையும் நீங்க கேப்டனுக்கே கொடுங்க. கேப்டன் தான் தோக்க வச்சாரு, கேப்டன் தான் ஜெயிக்க வச்சாரு. சோ அது தப்பு இல்ல. சோ கேப்டன் தான் எல்லாத்துக்கும் பொறுப்புன்னு நாம சொல்லக்கூடாது. கேப்டன் முயற்சி பண்ணுவாரு, எப்படியாவது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நல்லா மேட்ச் விளையாடணும், ஒரு பாசிட்டிவான கிரிக்கெட் விளையாடணும், நம்ம நாட்டை மேட்ச்ல ஜெயிக்க வைக்கணும்னு. அவரை பத்தி நீங்க நல்ல விஷயங்கள் சொல்றீங்க. ஆனா ஆஸ்திரேலியன் நியூஸ் பேப்பர்ல கூட இந்த விஷயத்தை தான் எழுதியிருக்காங்க. நீங்க அவர் கூட விளையாடும் போது ஆஸ்திரேலியன் நியூஸ் பேப்பர்ல என்ன எழுதியிருந்தாங்கன்னா, சேவாக் ஒரு செப்பரேட் கேம்ப் ரெடி பண்ணாரு. கௌதம் கம்பீர், ஜஹீர் கான், யுவராஜ் சிங் இவங்க எல்லாரும் டோனிக்கு எதிராக ஒன்னு சேர்ந்துட்டாங்கன்னு. சார் ஆஸ்திரேலியா டூருக்கு என் வைஃபும் பசங்களும் கூட வந்திருந்தாங்க. நீங்க ஜஹீர் கான் அப்புறம் யுவராஜ் சிங் பத்தி சொன்னீங்க. அவங்க MS தோனி கூட தான் கோ கார்ட்டிங்க்கு கார் ஓட்ட போனாங்க. அப்புறம் எப்படி அவங்க என் குரூப்ல இருந்திருப்பாங்க? ஸோ இந்த குரூப்பிசம்னு எழுதுறதுலாம் சும்மா நியூஸ் பேப்பர் விற்கிறதுக்காக, அப்புறம் இந்த நியூஸ் சேனலோடைய TRP ஏற்றுறதுக்காக, இந்த மாதிரி விஷயங்களுக்காகத்தான். அப்புறம் ஒருவேளை டீம் ஆக்டிவிட்டிஸ் இப்படி இருந்தா பிளேயர்ஸ் யாராவது வரலனா அப்ப சொல்லலாம் அந்த பிளேயர் கேப்டனுக்கு எகென்ஸ்டா இருக்காருன்னு, டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா இருக்காரு, அதனால தான் அவர் வரலன்னு சொல்லலாம். ஆனா அவங்க இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்கு, குழந்தைங்க இருக்காங்க, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்புறாங்க. அப்புறம் அந்த கோ கார்ட்டிங் போனா எனக்கு என்ன கிடைக்கும்? ஒருவேளை நான் அங்க போய் வண்டி ஓட்டினா எனக்கு என்ன கிடைக்கும்? அப்புறம் அன்னைக்கு அங்க போகாத பிளேயர் நான் மட்டும் கிடையாது, வேற சில பிளேயர்ஸ் இருந்தாங்க. ஏன்னா அது ஆப்ஷனல் ஆக்டிவிட்டி. அப்புறம் அதை யாரோ ஒரு இந்தியன் ரிப்போர்ட்டர் தான் இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் கிரியேட் பண்ணி ஆஸ்திரேலியன் ரிப்போர்ட்டருக்கு இந்தியன் டீம்ல இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அதை அவங்க நியூஸா எடுத்து அந்த பேப்பர்ல போட்டு இதை ஒரு இஷ்யூவா கிளப்பி விட்டாங்க. ஆனா உண்மையிலேயே நடந்த விஷயம் என்னன்னா, நம்ம இந்தியன் ரிப்போர்ட்டர் தான் ஆஸ்திரேலியன் ரிப்போர்ட்டருக்கு இந்த நியூஸை கொடுத்து போட சொன்னாரு. அப்ப அந்த ரிப்போர்ட்டர் காதை பிடிச்சி திருகிறீங்களா நீங்க? சார் நான் காதெல்லாம் பிடிச்சி திருகல, நான் இன்டர்வியூ கொடுக்கறதே நிறுத்திட்டேன். இதுக்கு என்ன காரணம்? T20 வேர்ல்ட் கப்ல டோனி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடந்த மேட்ச்ல வீரேந்திர சேவாக டிராப் பண்ணிட்டு யூசுப் பட்டானை அனுப்பினாரு ஓப்பனரா. சார் அப்ப வீரேந்திர சேவாக் இன்ஜூர்டு, அதனால அனுப்புனாங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னா டோனி இன்ஜூர்டுன்னு சொல்றாரு, ஆனா சேவாக் இல்லைன்னு சொல்றாரு. இல்ல சார், நான் இன்ஜூர்டா இருந்ததுனால தான் என்னால விளையாட முடியல. ஒருவேளை என்னால சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா என்ன பண்ண முடியும்? முன்னாடி அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. முன்னாடி 2007ல ஒன் டே சீரீஸ்ல அனில் கும்ப்ளே திரும்ப என்ன டெஸ்ட் டீமுக்குள்ள எடுத்துக்கிட்டாரு வித்வுட் எனி பெர்ஃபார்மன்ஸ். அப்போ நான் 150 ரன்ஸ் எடுத்தேன். அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் டே சீரீஸ் ஸ்டார்ட் ஆனப்போ அடுத்து இருந்த 4 ஒன் டேஸ்ல என்னால சரியான ரன்ஸே எடுக்க முடியல. 15-20 அப்படிதான் ரன் எடுத்தேன். MS தோனி என்ன பிளேயிங் லெவல்னு டிராப் பண்ணி ராபின் உத்தப்பாவை சச்சினோட ஓப்பனிங் இறக்குனாரு. சோ நாங்க அந்த சீரீஸ் ஜெயிச்சோம். ஆனா வீரேந்திர சேவாக் பிளேயிங் லெவல்ல இருந்து டிராப் ஆகலன்னு சொல்ல முடியாதுல்ல. நிறைய முறை நடந்துருக்கு. பண்ண மாதிரி டோனி கூட எப்பாவது பண்ணிருக்காரா? ஆமாமா பண்ணிருக்காரு. அதான் நான் சொல்ல வரேன். செலக்டர்ஸோட 25 டீம்ல கூட இல்ல. ஆமாமா நீங்க சொல்றது உண்மைதான். 25 ப்ராபபிலி அதுல கூட நீங்க இல்ல. அதனால ஆமா ஆஸ்திரேலியால நீங்க கட்ஷட் ஆட முடியும்னால உங்களை எடுத்தாங்க. நீங்க சொல்றது சரிதான். அப்படிதானா? டோனி அப்படிதான் பண்ணாரு. அந்த 4 மேட்ச்ல டீம் 11ல இருந்து என்ன டிராப் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஏசியா கப் எனக்கு செலக்டட் இருந்து கால் வந்தது. அப்புறம் MS தோனி கால் வந்து என்ன பிக் பண்ணாங்க 2008 ஏசியா கப்க்கு. சோ நாங்க போய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நிறைய ரன்ஸ் எடுத்தேன். சோ அப்படி எதுவும் தப்பா இல்ல, எல்லாருக்குமே அது தெரியும் பிளேயர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு. அவங்களுக்கு தோணும் நான் 4 மேட்ச்ல நல்லா விளையாடலன்னா கான்ஃபிடன்ஸ் லெவல் லோ ஆயிடும், ஒருவேளை இப்படி கூட யோசிக்கலாம்.
இதனாலதான் அவரால் நல்லா விளையாட முடியலன்னு நினைச்சு எனக்கு பிரேக் கொடுத்து அதுக்கப்புறம் ராபின் உத்தப்பாவை இறக்கிருக்கலாம். அதனால எங்களுக்கு நல்லதுதான் நடந்துச்சு. ஏன்னா நாங்க தான் அன்னைக்கு அந்த கப்பை ஜெயிச்சோம். ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி நடந்துச்சு. இந்தியா டீம் ஆஸ்திரேலியாவுக்கு போய் ட்ரையாங்கிள் டோர்னமெண்ட் ஜெயிச்சது. இதுக்கு முன்னாடி ஹிஸ்டரியில நான் விளையாடுறப்போ அந்த மாதிரி நடக்கல. நாங்க ஆஸ்திரேலியா கூட ஒன் டே சீரியஸ் ஜெயிச்சதே இல்ல. 93, 94 அந்த மாதிரி ஜெயிச்சிருப்பாங்க. டீம் ஜெயிச்சப்போ ரவிசாஸ்திரி சார் ஆடிக்கார் ஓட்டின மாதிரி. சௌரவ் கங்குலி உங்களை ஓப்பனிங் ஸ்பாட்டுக்கு இன்வைட் பண்ணாரு, தன்னோட இடத்த விட்டு கொடுத்தாரு. சார் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பனிங் இறங்கினப்போ சௌரவ் கங்குலி கூட தான் விளையாடினேன். அவர் எனக்காக இடத்த விட்டு கொடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பா சச்சின் டெண்டுல்கர் திரும்பி வந்தப்போ அவரோட இடத்த எனக்காக விட்டு கொடுத்தாரு. அவரு 3வது பேட்ஸ்மேனா தான் இறங்கினாரு. அப்புறம் தான் நான் சச்சின் சார் கூட ஓப்பனிங் இறங்கினேன். சோ அப்ப அந்த கேப்டன் அந்த மாதிரி யோசிச்சிருக்காரு. சோ அப்ப டீமுக்குன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அப்ப அந்த மாதிரி விளையாடினாங்க, யார ஓப்பனிங் இறக்கலாம், யார் இறக்குனா சரியா இருக்கும் அப்படின்னு. சோ அப்ப அந்த முடிவு சரியா இருந்திருக்கும், ஓப்பனிங் சச்சினையும் சேவாக்கும் இறக்கலாம் அப்படின்னு. சௌரவ் கங்குலி 3வதா இறங்கினாரு. அது கேப்டனோட முடிவு, வரவேற்கத்தக்கது. அவரு டீமை பத்தி தான் முதல்ல யோசிக்கிறாரு, அவரை பத்தி அப்புறம் தான் யோசிக்கிறாரு. கங்குலி செஞ்சிருக்காரு. சௌரவ் கங்குலி உங்களுக்காக நல்ல விஷயங்களை செஞ்சிருக்காரு. ராகுல் டிராவிட் உங்களுக்காக செஞ்ச நல்ல விஷயங்கள், கும்ப்ளே உங்களுக்காக செஞ்ச நல்ல விஷயங்களை தோனி கூட உங்களுக்காக செஞ்சிருக்காரு. நிறைய தடவை, ஒரு முறை இல்ல சார், நிறைய முறை அந்த மாதிரி நடந்திருக்கு. நாங்க ஒரு முறை நியூசிலாந்து டூர் போனப்போ நான் என்ன பாட்டு பாடுறனோ அதே பாட்டை MS தோனியும் ட்ரெஸ்ஸிங் ரூம்லயும் பிளே பண்ணணும்னு சொன்னாரு. அப்புறம் அந்த பாட்டு தான் பிளே ஆச்சு. ஸோ அந்த மாதிரி அவரு மேட்ச்லயும் வெளியிலயும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. MS தோனி ரொம்ப நல்ல மனுஷன். மற்றவங்களுக்கு நிறைய மரியாதை கொடுப்பாரு. சீனியர் பிளேயருக்கு கூட நல்ல மரியாதையா நடந்துக்குவாரு. இது ஒரு பில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு. ஸோ நீங்க அந்த நாட்டோட டீமுக்கு கேப்டன் ஆயிட்டீங்கன்னா மக்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களை கொண்டாடுவாங்க. ஸோ அவ்வளவு அன்பு இருக்கும்போது அவங்க திட்டும்போது நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். பாராட்டவும் செய்வாங்க, திட்டவும் செய்வாங்க. ஒரு சில வாட்டி தூக்கி கொண்டாடுவாங்க, அப்புறம் கீழே போடுவாங்க. இதெல்லாம் பார்ட் ஆஃப் லைஃப். இன்னும் குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்கு. இப்ப ஆப்கி அதாலத்ல ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் வீரேந்தர் சேவாக் மேல வழக்கு தொடரும். லாகூர்ல ஷோயப் அக்தரை விளாசுனீங்க. எல்லா பால்ஸும் 4s and 6s தான். அப்ப நீங்க அவரை கேட்டீங்களாமே, நீ பவுலிங் போடுறியா இல்ல எங்கிட்ட பிச் எடுக்கிறியான்னு? அவரு என்கிட்ட அடிக்கடி இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஸ்ட்ரைட்டா 4 அடிச்சு காட்டு, ஸ்ட்ரைட்டா 4 அடிச்சு காட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அப்பதான் நான் கேட்டேன், நீ என்ன பவுலிங் பண்றியா இல்ல பிச்சை எடுக்கிறியான்னு. உங்களையும் குறை சொல்றவங்க யாராவது இருக்காங்களா அப்படிப்பட்டவங்க? ஆமா, என் பசங்க தான். IPL டைம்ல குடும்பத்தோட மேட்ச் பார்க்க போகும்போது இல்ல டிவில மேட்ச் பார்க்கும்போது நான் அவுட் ஆனா இப்படிதான் சொல்லுவாங்க, நீங்க என்ன பெரிய பிளேயர்னு சொல்றீங்க, ஆனா இப்படி ரன் எடுக்காம அவுட் ஆகுறீங்க, இப்படி 0ல அவுட் ஆகுறீங்க. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத். இன்னைக்கு நாம வழக்க தொடர்ந்து இருக்கிறது வீரேந்தர் சேவாக் மீது அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்துல வீரேந்தர் சேவாக் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவர் எல்லார்கிட்டையும் ஏடா கூடமா பேசுவாரு. ஒரு தடவை ஒரு டீமோட கேப்டன் பவுலர் உங்ககிட்ட பால் எப்படி போடுறதுன்னு கேட்டப்ப நீங்க சொன்னீங்களா, நீ பவுலரா நான் பவுலரா? சார் பாருங்க, ஒரு பவுலர் கேப்டன் அவருக்கு இப்படி சொல்லணும்னு நினைச்சா, நீங்க இந்த பால் அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லணும்னு நினைச்சா, அவர் இத்தனை வருஷமா பவுலிங் பண்ணிட்டு இருந்ததை எப்பதான் யூஸ் பண்ண போறாரு? என்னோட வேலை என்னன்னா, ஒரு கேப்டனா அவருக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும். நீ எது வேணாலும் பண்ணு, எப்படி வேணாலும் பண்ணு. என் வேலை ஃபீல்டு பொசிஷன் கொடுக்கறது, உன் வேலை பவுலிங் பண்றது. என்கிட்ட எப்படி பவுலிங் பண்ணணும்னு கேட்காத, போய் பவுலிங் பண்ணு. நல்லா இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைனா நெக்ஸ்ட் டைம் முயற்சி பண்ணு. ஒரு கேப்டனா இதை விட பெரிய ஃப்ரீடம் என்ன? மற்ற கேப்டன்ஸ் விக்கெட் கீப்பர் மைக் மூலமா பேசுறது நம்ம கேட்க முடியும். முன்னாடி போடு, கொஞ்சம் தள்ளி போடு, ஷார்ட் பால் போடு, இங்கே போடு. ஏன்னா அது நீங்க அந்த கேப்டனோட பேச்சை கேட்கணுங்கிறதுக்காகத்தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, ஒரு கேப்டன் பவுலருக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும். அவர் எப்படி பவுலிங் பண்ண விரும்புறாரோ அப்படி, அவர் எப்படி ஃபீல்டிங்கை செட் பண்ண விரும்புறாரோ அப்படி. விஷயம் என்னன்னா, ஒரு பவுலர் ஒரு குறிப்பிட்ட பாலை எப்படி போடணும்னு நினைக்கிறப்போ அவரோட 100% எஃபர்ட்டை அந்த பாலை போடுறதுல செலுத்தணும். அவர் அந்த பவுலிங்கான ப்ரொடக்ஷனை எடுத்தே ஆகணும். ஆப் சைட்ல இருந்தா ஃபீல்டர் ஆப் சைட்ல இருக்கணும், பால் லெக் சைட்ல போட்டா ஃபீல்டரும் லெக் சைட்ல இருக்கணும். அப்பதான் பால் பவுண்டரி போகாம தடுக்க முடியும். ஆனா APDB மாதிரி பிளேயர்ஸ் வந்துட்டா, நம்ம என்னதான் பிளானிங் பண்ணாலும் எப்படிதான் பவுலிங் போட்டாலும் அவர் எல்லா இடத்துலயும் 4s 6s தான் அடிப்பாரு. நீங்க அப்படியே ரிவர்ஸா சொல்றீங்களே. லாகூர்ல ஷோயப் அக்தர் பாலை நீங்க அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க, ஒவ்வொரு பாலையும் 4 6 அடிச்சிங்க. ஆனா அப்புறம் அவர்கிட்ட கேட்டிருக்கீங்க, நீ பவுலிங் பண்றியா இல்ல பிச் எடுக்கிறியான்னு. அவர் என்கிட்ட அடிக்கடி இப்படி சொல்லிட்டு இருந்தாரு, நீ இப்படி பண்ணு, என்னோட ஷாட்ல நீ 3rd மேனுக்கு பாயிண்ட்ல அடிச்சுட்டு இருக்க, ஸ்ட்ரைட்டா அடிச்சு காட்டு, ஸ்ட்ரைட்டா அடிச்சு காட்டுன்னு சொல்லி கடுப்பேத்திக்கிட்டே இருந்தாரு. நான் அப்பதான் அவர்கிட்ட கேட்டேன், நீ என்ன பவுலிங் போடுறியா இல்ல பிச்சை எடுக்கிறியான்னு.
அப்ப நான் அவருடைய பவுல ஸ்ட்ரைட்டா தூக்கி 6 அடிச்சிட்டேன். ஏன்பா இப்போ உனக்கு நிம்மதியா ஒழுங்கா பால் போடுன்னு சொன்னேன். ஏன்னா சார் அப்பப்போ கேம்ல இந்த மாதிரி காமெடிலாம் நடந்துகிட்டே தான் இருக்கும். இல்லனா எவ்வளவு நேரம் சீரியஸா நம்ம பேட் பண்ணிட்டு இருக்க முடியும்? ஒரு பேட்ஸ்மேன் பேட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பவுலர் என்ன நினைப்பாருன்னா, நாம என்ன பேசினாலும் அவர் எதுவும் பேச மாட்டாருன்னு, நாம தான் இப்ப ராஜான்னு. ஆனா அது அப்படி இல்ல. நான் தான் பெருசுன்னு யாரும் நினைச்சிட கூடாதுல்ல. நீங்க எது வேணாலும் பேசுவீங்க, மத்தவங்க எதுவும் பேசக்கூடாதா? சோ அவங்க வாயை ஆஃப் பண்றதுக்கு நாம ஏதாவது பண்ணி ஆகணும்ல. வெறுமே பாகிஸ்தானிஸ் கூட மட்டும் தான் பேசுவீங்களா இல்ல மத்தவங்க கூடயும் நீங்க? இல்ல நான் எல்லாரும் கூடயும் பேசியிருக்கேன். உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். ஆஸ்திரேலியால ஒரு மேட்ச்ல நானும் சச்சினும் பேட் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப அந்த நேரத்துல மைக்கேல் கிளார்க்னு ஒரு புது பிளேயர் வந்தாரு. அவர் அடிக்கடி போய் சச்சின் கிட்ட ஏதோ சொல்லிக்கிட்டே இருந்தாரு. நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, உங்களால அடிக்க முடியலன்னு. அவரும் ரொம்ப நேரமா பேசிட்டே இருந்தாரு. நான் அப்ப அவர்கிட்ட போய் கேட்டேன், என்ன சார் உங்க வயசு என்ன? அவர் சொன்னாரு 23ன்னு. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், அவர் அதை விட அதிகமான 100s அடிச்சிருக்காருன்னு. நான் அவர்கிட்ட இது வரைக்கும் எத்தனை மேட்ச் விளையாடி இருக்கீங்கன்னு கேட்டேன். அவர் அதுக்கு 10-12 மேட்ச் விளையாடி இருக்கேன்னு சொன்னாரு. நான் அவர்கிட்ட அதிகமான விக்கெட் அவர் எடுத்திருக்காருன்னு சொன்னேன். நீங்க எதுக்கு அவரை அடிக்கடி தாழ்த்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க அப்படின்னு. நான் திரும்ப அவர்கிட்ட கேட்டேன், உங்க ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் உங்களை என்ன பேர் வச்சு கூப்பிடுவாரு அப்படின்னு கேட்டேன். அவரு பக்குன்னு சொன்னாரு. நான் அவர்கிட்ட நீங்க என்ன பிரீடுன்னு கேட்டேன். அந்த பிரீடு நாயை நான் வாங்கிட்டு போலான்னு இருக்கேன்னு சொன்னேன். ஸோ அவர் வாயடிச்சு போய் அதுக்கப்புறம் பேசுறதே நிறுத்திட்டாருன்னா பாருங்களேன். ஒரு சில வாட்டி இந்த மாதிரி பேசுறவங்களோட வாயடைக்க நாமளும் பேசிதான் ஆகணும். ஸோ நாங்களும் இந்த மாதிரி மேட்ச் கடையில் கேலி கிண்டலுமா பேசிட்டு தான் இருப்போம். ஆனா உங்களையும் கிண்டல் பண்ற அளவுக்கு யாராவது இருக்காங்களா? ஆமா, என் பசங்க தான். ஐபிஎல் டைம்ல மேட்ச் பார்க்கும்போது இல்ல டிவியில பார்க்கும்போது நான் அவுட் ஆனா அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, நீங்க என்ன ரன்னே எடுக்க மாட்டேங்கிறீங்க, கேட்டா பெரிய பிளேயர்னு சொல்றீங்க, என்ன பெரிய பிளேயர், ரன்னே எடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் ஸ்கூல்ல எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்களை எப்படி கிண்டல் பண்ணுவாங்க தெரியுமா? ஸ்கூலுக்கு போனா நீங்க பிளேயரே இல்ல, உங்க அப்பா பேட்ஸ்மேன் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப நான் அவங்க கிட்ட சொல்லுவேன், இல்ல இந்த ஒரு 4 மேட்ச் இருக்கு, அதுல நான் நல்லா விளையாடி நிறைய ரன் அடிக்கிறேன், நல்லா பெர்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்ப நான் சென்னைக்கு ஆப்போசிட்டா 50 பால்ஸ்க்கு 122 ரன்ஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் நான் அவங்க கிட்ட சொன்னேன், உங்க அப்பாவால இப்படி நல்லா விளையாட முடியும்னு சொன்னேன். சார், நான் உங்ககிட்ட இதை கேட்க விரும்புறேன். உங்க ஃபேமிலில இருந்து இன்னொரு வீரேந்தர் சேவாக் நம்ம நாட்டுக்கு கிடைப்பாரா? பாருங்க, இந்த கேள்விக்கு பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம். என்னோட பசங்க 2 பேரும் ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்டா தான் இருக்காங்க. அவங்க கிரிக்கெட்டும் ஆடுவாங்க, ஃபுட்பாலும் ஆடுவாங்க, ஸ்விம்மிங்கும் பண்ணுவாங்க. நாளைக்கு அவங்க எந்த கேமை சூஸ் பண்ணுங்கிறது அவங்களோட விருப்பம். ஒரு பேரண்டா அவங்க ஆசைப்படுறதுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும், அவ்வளவுதான். அவங்க என்ன செய்ய ஆசைப்படுறாங்களோ அதுக்கு நான் உதவி பண்ணணும். நான் என்னைக்குமே அவங்கள ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டேன். அவங்க கிரிக்கெட் தான் விளையாடணும், இல்ல நான் சொல்றதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லவே மாட்டேன். அவங்களுக்கு தோன்றதை அவங்க செய்யட்டும். ஒருவேளை அவங்க கிரிக்கெட்டை தேர்ந்தெடுத்தா கண்டிப்பா கிரவுண்ட்ல பார்க்கலாம். தேங்க்யூ சார். வீரேந்தர் சேவாக் சார், நாங்க உங்ககிட்ட எல்லா விதமான கேள்விகளையும் கேட்டோம். உங்க கேரியரை பத்தி, உங்க ரைவல்ரிஸ் பத்தி எல்லாத்துக்கும் நீங்க ரொம்ப நல்லா பதில் சொன்னீங்க. இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்துல நம்ம ஜட்ஜ் யஷ்பால் சர்மா அவருடைய தீர்ப்பை கேட்கலாம். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நாம வழக்க தொடர்ந்தது வீரேந்தர் சேவாக் மேல. அவர்கிட்ட அவருடைய பேட்டிங்கை பத்தி கேட்டோம். சேவாக் கிட்ட அவருடைய ரைவல்ரிஸ் பத்தி நாம கேட்டோம். அவருடைய மோதல்களை பத்தி கேட்டோம். இப்போ ஆப்கி அதாலத்துல இன்றைய ஜட்ஜ் பிரபலமான கிரிக்கெட்டர் அண்ட் செலக்டர் யஷ்பால் சர்மாவுடைய தீர்ப்பு என்னன்னு கேட்போம். நீங்க இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டீங்க. ஆனா பாத்தீங்கன்னா நான் நிறைய ஷோஸ் பார்த்திருக்கேன். இந்த நீதிமன்றத்துல நிறைய விருந்தாளிங்க இங்க வருவாங்க, வயசுல மூத்தவங்க கூட இங்க வருவாங்க. ரஜித் சார் கேட்கிற கசப்பான கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம பெரிய பெரிய ஆளுகளுக்கும் வியர்வை வர்றத பாத்திருக்கேன். ஆனா நீங்க இன்னைக்கு எப்படின்னா, அதாவது நான் உங்களோட ஆட்டிடியூட பார்த்தேன், அதை வச்சு பார்த்தாலே தெரியுது, அதாவது உங்க கரியர்ல நீங்க விளையாடும் போது உங்களுக்கு எவ்வளவு கமிட்மெண்ட்ஸ் இருந்திருக்கும்னு. ரொம்பவே உண்மையா, ரொம்ப நேர்மையா நீங்க கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. அப்புறம் நான் போகும்போது ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். நீங்க சொன்ன பதில்கள் எல்லாத்துக்குமே இந்த நீதிமன்றம் உங்களை கௌரவமா விடுவிக்குது. ஆனா இதோட சேர்த்து உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்குது. நீங்க இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து சந்நியாசம் வாங்கிட்டீங்க, ஆனாலும் நீங்க கிரிக்கெட் கூட கண்டிப்பா இணைஞ்சிருக்கணும். இதே மாதிரி யங் பிளேயர்ஸ்க்கு உங்களோட அனுபவத்தையும் பங்களிப்பையும் நீங்க கத்து தரணும். அவங்கள எந்த அளவுக்கு வளர்க்கணும்னா, அதுல ஒரு பிளேயராவது இன்டர்நேஷனல் லெவல்ல ஆடும்போது இந்த யங் ஜெனரேஷன் எல்லாருமே சொல்லணும், இந்த யங் பிளேயர் கிட்ட வீருவோட ஸ்டைல் தெரியுதுன்னு. நான் சொன்ன மாதிரியே இந்த நீதிமன்றம் உங்களை
நீங்க நேர்மையா சொன்ன பதில்களுக்காக உங்களை கௌரவமா விடுவிச்சிருச்சு. ஆனா நீங்க முழுமையா எப்போ விடுதலை ஆகுவீங்கன்னா, அதாவது நம்மளோட நேயர்கள் ஒரு வேண்டுகோள் கொடுத்திருக்காங்க, நீங்க உங்களோட ஃபேவரட்டான ஒரு பாட்டை பாடணும்னு. எங்களுக்காக அதை நீங்க பாடி காட்டுங்க. இது பாத்தீங்கன்னா அதே சாங் தான். MS தோனி வந்து நியூசிலாந்துல ஸ்பெஷலா இந்த பாட்டை எனக்காக மட்டும்தான் போடுவாரு. सास गाली देवे देवर जी समझा लेवे ससुराल गेंदा फूल. வீரேந்தர் சேவாக் இதே மாதிரி கிரிக்கெட் கூட இணைஞ்சிருப்பாருங்கிற நம்பிக்கையோட, புது பிளேயரை இன்ஸ்பயர் பண்ணுவாருங்கிற நம்பிக்கையோட, வாழ்க்கை பூரா கிரிக்கெட்டை லவ் பண்றவங்களோட ஞாபகத்துல வீரேந்தர் சேவாக் எப்பவும் இருப்பாருங்கிற நம்பிக்கையோட இன்றைய வழக்கை இங்கேயே முடிச்சுக்கிறோம். அடுத்த முறை ஒரு புது விருந்தினரோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்னுடைய அன்பான வணக்கங்கள்.